blast අරගෙන social වෙන්න Facebook WhatsApp YouTube unlimited යන්න අමතර data එනවා අපි අලුතින් ඔන්න ඔයාලා dialogue fun blast activate කරන්න හඳුන්වා දෙන dialogue fun blast අලුත්ම plan එක unlimited Facebook WhatsApp YouTube එක අමතර GB 3ක් මාසෙටම රුපියල් 547ක් පමණයි අදම activate කරගන්න වාසිදායකතම unlimited mobile plan ලබා දෙන ශ්‍රී லங்காවේ අංක 1 ජාලය dialogue விஸ்வகுடி பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தில் 26 லிட்டர் கசிப்பினை சூட்சுமமான முறையில் பகிர்ந்த பொதிகள் மறைத்துக் கொண்டு செல்ல முற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் தருமபுரம் போலீசாருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பேருந்தை சோதனையிட்ட பொழுது சூட்சுமமான முறையில் பயண பொதிகள் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்டு 26 லிட்டர் கசிப்பினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தடய பொருட்களை நேற்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் முன் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுர போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி DM சதுரங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தன ஆகியோர் மீதான விமர்சனங்களில் மாற்றமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த 2 பதவிகளையும் அவசரமாக மாற்றுவது நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வந்த பொருளாதார நடவடிக்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால் பதவி மாற்றம் செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் சிக்கல் மிகுந்த பாதையில் பயணிப்பதாகவும் இதனால் அதற்கு தலைமை தாங்கிய பிரதான அதிகாரிகளுடன் பயணிப்பதை பொருத்தமானதாக அமையும் எனவும் அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் ஒரு தொகுதியாக அடங்கும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 2024 ஆண்டு தேர்வுநர் இடாப்பின் பிரகாரம் 1,907 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறவுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பழைய மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியடைந்துள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் அரசாங்க அதிபருமான S. முரளிதரன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் தேர்தல் கண்காணிப்புக்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியின் ஏநாயின் வீதியில் அமைத்துள்ள ஆணைக்கிரவு பகுதியில் வீதி தடையாக 1952 ஆண்டு இலங்கை ராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த போது அந்த வீதி தடையை 2000 ஆண்டு விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் 3 நடவடிக்கை மூலம் ஆணைக்கிரவு மீட்கப்பட்டு மீண்டும் ஆணைக்கிரவு வீதி திறக்கப்பட்டது. அதன் பின்னர் 8 வருடங்களின் பின்னர் அதாவது 2008 ஆண்டு இலங்கை ராணுவத்தினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் வீதி சோதனை சாவடிகள் போடப்பட்டன. சுமார் 17 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஆணைக்கிரவு சோதனை சாவடி திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் போட்டியிடும் 49 வயதான வேட்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடு அனுப்புவதாக கூறி 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பண மோசடிகளை செய்தமைக்காக அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் நவீன ஏவுகணைகளை கொண்ட ரஷ்ய கப்பல் ஒன்று ஆங்கில கால்வாயை கடந்து சென்றுள்ளது. பிரித்தானியாவின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஆகியோர் உக்ரைனுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என நேற்று உறுதியளித்திருந்தனர். இந்நிலையில் ஆங்கில கால்வாயை அதிநவீன ரஷ்ய கப்பல் கடந்து சென்றிருப்பது இரு நாடுகளுக்குமான அச்சுறுத்தலாகவே கருதப்படுகிறது.
எட்மிரல் கொலோகோ என அழைக்கப்படும் இந்த கப்பலானது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதன் ஒரு பகுதியாக ஆங்கில கால்வாயை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Ultimate fun blast, அரகன social winner. Facebook, WhatsApp, YouTube, unlimited yanna. අමතර දෙකක් එනවා අපි අලුතින් ඔන්න. ඔයාලා dialogue fun blast activate කරන්න. හඳුන්වා දෙන ඩයලොග් ෆන් බ්ලාස්ටර් අලුත්ම ප්ලෑන් එක. Unlimited Facebook, WhatsApp, YouTube එක අමතර GB 3ක්. මාසෙටම රුපියල් 547ක් පමණයි. අදම ඇක්ටිවේට් කරගන්න. වාසිතායකතම unlimited mobile plan ලබා දෙන ශ්‍රී ලංකාවේ අංක 1 ජාලය. Dialogue